வணக்கம் போர் வீரர்களே, நீ நம்ம சிஎஸ் ரேங்க் தான் விளாட போகிறோம். சிஎஸ் ரேங்க் சீரீஸ் நம்பர் 1 எபிசோடு எத்தனைன்னு எனக்கே தெரியல. ஐ திங்க் 5 தான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ திங்க்லாம் சொல்லக்கூடாது. எபிசோடு நம்பர் 5 தான் இது. இதை நீங்கள் பார்த்து தான் ஒன்று கேட்டு தான் ஒன்று வேறு வழியே கிடையாது. இப்போ என்ன பண்ணுறது, இங்கே வேறு நான் அப்படியே செக்காய் நின்றுட்டேன். இங்கே ஒருத்தன் வர நிற்கிறான். டேய் இப்பெல்லாம் நிற்காரா, நான் மண்டையில் அடித்து போடா தம்பி வீட்டுக்குன்னு சொல்லிவிடுவேன். டேய் நல்லா விவரமாக இருக்கடா லே. அந்த க்ரீன் கலர் மஷ்ரூமில் போய் நின்றுக்கிட்டு நான் டேமேஜ் கொடுக்க நான் இல்லை நம்ம டீம்மேட் எவனா டேமேஜ் கொடுத்தானா ஹீல் ஆகிக்கலான்னு நினச்சிட்டு இருக்கான். அடே ஆஃப்லைன் கொண்டா படிக்கிறதில்ல டே ஒன்டா அடப்பாவி. ஐயோ ஆஃப்லைனுக்கு கொண்டா படிக்கிறதில்ல, இவனுக்கு கொண்டா படிக்க டே. இவர் ஏன்டா இந்த ஸ்பீடாக ரிவைவ் பண்ணுற கேரக்டர் வச்சுருக்கீங்க அடப்பாவி. இந்த ஆஃப்லைன் பாட்டால் 2 ஹெட்ஷாட் கில் வர வேண்டியது 2மே டேமேஜாக வந்துருச்சு. சாரி, 1 ஹெட்ஷாட் கில்ல வந்துருச்சு, இன்னொன்று டேமேஜாக வந்துருச்சு. இவனால் மேட்சுக்கு ஒருத்தன் வந்துடுறான். அந்தமாரி என்ன வழக்கம் போல் இந்த இடத்த திரும்பி நம்ம ஸ்பீட் பண்ணி விட்டாச்சு. வேறு வழியே இல்லை. இந்த இடத்த நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே தான் ஸ்பீட் பண்ணி விட்டேன். ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. எப்போவுமே கலகாரி மேப் தான் வீடியோ போடுவோம். இந்த தடவை அதிசயமாக பர்முடா மேப் வந்திருக்கு. ஏன்னு கேளுங்க பார்ப்போம். ஏன்னா நான் அந்த கலகாரி மேப்பை டிலேட் பண்ணிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதான் நமக்கு பர்முடா மேப் வந்திருக்கு. அதான் கலகாரி மேப் டிலேட் பண்ணலாம், கலகாரி மேப் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதான் நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு நல்லா 5 ஹெச்ஆர் அடப்பாவிலே அடியிலே டேமேஜ் கூட. சே என்ன சொல்லணும், ஃபஸ்ட் ரவுண்டு நல்லா அடிப்பட்டேன்னு தெனா திமுறில் 2வது ரவுண்டு வந்து நான் ஏறி போயிட்டேன். அவனுக்கு எப்படி யூஎம்பி கிடச்சி? யூஎம்பி தானே அது, ஏதோ ஒரு கன்று. அவனுக்கு எப்படி அந்த அழுத்தி பிடிக்கிற கண்ணு கிடச்சின்னே தெரியல எனக்கு. நான் அதான் அடிச்சுவிட்டான். டேய் ரிவைவ் பண்ணுங்கடா. சரிதான், இந்த மேட்ச்சு தோக்குறேன்னு முடிவாயிடுச்சு. நீ என்ன ரிவைவ் பண்ண என்ன பண்ணலாண்ணா என்ன? நான் அப்படியே நவந்து போய்ட்டுருக்கேன். எப்படி சொல்கிறது, ஐயோ டக்குன்னு வர மாட்டேங்குது ஏதாவது டைலாக்கு. சங்கீத சோரங்கள் அந்தமாரி நான் அப்படியே போயிட்டே இருக்கேன்டா. டேய் நீ தான் நினச்சி எமௌண்ட்டு போடுறியாடா? நான் வேறு டவுன்லோட் பண்ணவே இல்லை இதை. அதான் எமௌண்ட்டு போடுறான்னு எனக்கு காட்டவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது, உன்னோட ரிவெஞ்சு கொடுக்குறது என்னை மன்னித்து விடுங்கள் போர் வீரர்களே. ஏனென்றால் நம்ம இந்த மேட்ச்சு நம்ம எம்ஜிஆர் மாரி கம்பேக் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம 1 டாப் நம்ம கை வரிச்சு காட்டி நம்ம 1 டாப்பில் அடித்து நம்ம வின் பண்ணிட்டோம். அதான் வேறு ஒன்றுமே இல்லை. அதான் நம்ம மன்னித்து விடுங்கள் போர் வீரர்களே. சரி நம்ம கண்டனங்களை வந்துடலாம். சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறது, ஃபேக்ட்ரியில் தான் இருக்கணும், இப்படியே அடிச்சிடலாம். டேய் இங்கே என்ன இங்கே ஃபுட் ஸ்டெப் காட்டுது, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் இருப்பானோன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை இங்கே முன்னாடி அவனு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாத டேய் என்னடா புதன மாதிரி 2 பேர் வரீங்க பின்னாடி. அடா பாவிகளா. டேய் என்கிட்ட விட கன்று வேறு சரியான கன்று. டேய் நீ கோபுரா எம்பி பட்டி வச்சுக்கிட்டே எழுத்துறானோட 2 பேரும் இல்லை. என்னடா டே போங்கடா. நீங்களா என்னடா டீம்மேட்டு பேக்கப் போகிறாம நான் எவ்வளோ பெரிய பிளேயர் தெரியுமா? மேட்ச்சை 3 1 டாப் அடிச்சிருக்கேன். அந்த திமிரில் நான் போய் அடி வாங்குற நாட்டுக்கு இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ லே போடா, ஏறி போட. ஏன்னா நிற்கிற லே போடா, எனக்கு கதற விட்றானோலே. டேய் போடா அடப்பா லே போடா. சரி ஏட்ரா பவர் எடு. இந்த இதையாவது உருப்படியாக பண்ணு, அப்போ தான் அடுத்த மேட்ச்சு 4th லெவல் பெஸ்ட்டாக இது ஏதோ ஒரு கன்று ட்ரோகனாவது கிடைக்கும். எடு எப்பா எடுத்திய ஏடா. சரிதான் நீ இருக்கிற. டேய் நீ எதுக்கு ஏடபிள்யூஎம் கேரக்டர் ஸ்கில்லாம் வச்சுருக்க? சைலன்சர் போட்டு அடிக்கிற மாதிரி ரஃபேல் கேரக்டர் ஸ்கில்லாம் வச்சுருக்கான். ஆனால் ஏடபிள்யூஎம்மில் சரியாக விளையாட மாட்டேங்கிறேன். பாட்டாக இருக்கான், எதுக்கு ரஃபேல் கேரக்டர் ஸ்கில்லாம் வச்சுருக்கான்னு தெரில. உங்களுக்கு ரிவெஞ்சு கொடுத்தே அவனுக்கு எம்ஜிஆர் மாதிரி முட்டைக்கு 3லாம் ரிவெஞ்சு கொடுக்கக்கூடாது, 1க்கு 3 ரிவெஞ்சு கொடுக்கணும். அதான் வேறு வழியே கிடையாது. இவங்க பண்ணுற வேலை அப்படி இருக்குது. இந்த இடத்த ஸ்பீட் பண்ணி விட்டுற வேண்டி தான். அது என்ன பண்ணுறது, வேறு டைம் வேறு போகணும். பிகாஸ் ஏனென்றால் அது ஸ்கிப் பண்ணலைன்னா அது வீடியோ வந்து 15-16 நிமிஷம் வருதுங்க. அதாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுலேயே நான் பாதி கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். சரி இப்போ என்ன பண்ணுறது, அப்படியே கிளாக் டவரில் தான் ஒன்று செஞ்சு விடணும், வேறு வழியே கிடையாது. டேய் வாடா. நீ முன்னாடி ஷேரிங்கன் குளோவில் வச்சுருந்தா எனக்கு கெஞ்சி வச்சு போட்டுருவேன். நீ எனக்கு நீங்கள் கோபுரம் வச்சுருந்தா நானும் கோபுரம் வச்சுருவேன்டாலே. பட் வாடா வெளில உனக்கு எப்படியே அடித்து அவனை டே எனக்கு ஒருத்தன் தான் அவன் பேர் இருங்க, நான் அடுத்த ரவுண்டு சொல்கிறேன். என்னை ஒருத்தன் மட்டும்தான் அடிக்கிறான், அவனை நான் திரும்ப அடித்தே ஆகணும். சரி இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்தாலும் ஒருத்தன் ரிவைவ் பண்ண மாட்டான், நவர்லனாலும் ஒருத்தன் ரிவைவ் பண்ண மாட்டான். ஒருத்தன் 35-30 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கானோ, எப்படி ரிவைவ் பண்ண வருவானோ? நினச்சா ரிவைவ் பண்ணலாம். இவனை வேர்ல்டு பிளேயர் எப்படி ரிவைவ் பண்ணுவானோ?
சரி அதான் அமைதியாக அப்படியே நின்றுலான் இருக்கேன். இங்கே பாருங்க டாடுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் என்ன அடிக்கிறான் எப்போ பார்த்தாலும். ஃப்ளூக்குள்ள அடிக்கிறானா இல்லை வேணும்னே என்னை வந்து அடிக்கிறானா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. லே ஃபூக்கா லே ஓரே முன்னாடி ஃபூக்காங்கலாம் ஒன்றுமே இல்லைடா. அப்புறம் ஏன்டா நீ ஃபூக்காங்க வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, இவன் எனிமிட்டே ஒன்றுமே ஓரின் இல்லை, அதான் நான் ஹூக்காங்க வச்சுருக்கேன். என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் வேறு வழியே கிடையாது, நம்பி தான் ஆகணும். போர் வீரர்களே, நான் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் வாய்ஸ் ஓவர் சரியாக கொடுக்கல, அது வீடியோ வாய்ஸே சரியாக இருக்காதுங்க, குறன்னு தான் இருக்கும். ஏனென்றால் நான் ஃபோனில் வாய்ஸ் கொடுக்குறேன். ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம மைக்கு இல்லைன்னா இயர்ஃபோன் வாங்கி நம்ம அதில் வாய்ஸ் ஓவர் கொடுப்போம். அது கூடிய சீக்கிரம் நடக்கும். ஆனால் நம்மள்ட்ட இப்போ காசு பட்ஜெட் இல்லைங்க, ஒரு 100 ரூபா கூட இல்லைங்க, இருந்தால் வாங்கினோம். இப்போ என்ன பண்ணுறது? சரி இங்கே நம்ம கண்டர் கொண்டு வந்துடலாம். லே வந்தால் 3-4 பேராக வரீங்கடா, நான் எப்படா நான் கில் அடிக்கிறது? இது வரையும் நான் 3 கில் தாண்டா அடிச்சிருக்கேன். 3 கில்லா 4 கில்லா எத்தனையோ கில்? 3 கில் தான் நினைக்கிறேன். 3 கில் தாண்டா அடிச்சிருக்கேன். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? வாங்கடா, நான் அப்போ தானே கில் அடிக்க முடியும். நீங்கள் என்கிட்ட அடி வாங்கினாங்கடா நான் கில் அடிக்க முடியும் உங்கள்கிட்ட. லே என்ன புலம்பு விட்றானோ இல்லையே ஒரு மேட்சுக்கும், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இவன் தான் இங்கே பாருங்க, இவன் தான் நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, பேர் காட்டுதா டாடுங்கிறவன், இவன் தான் நடிக்கிறான். நான் சொல்லலை, இவன் தான் நம்ம மேட்சுக்கு சாரி ரவுண்டுக்கு இவன் தான் என்ன அடிக்கிறான். இவன் தான் இங்கே பாருங்க டாடு, நம்ம டீம்மேட்டு போடுறவனு இவன் தான். வேர்ல்டு பிளேயராக இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது. அடிச்சுட்றா டேய் போடுறா உனோல. டேய் இந்த சரிங்கன் போடுறா இவனை அடுறா. இவனை அடிச்சுனா நான் உனக்கு ஒன்றும் தர மாட்டேன், இவனை அடிச்சு மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ்ரா. ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த டபுள் பார் ரீலோட ஆகுமா ஆகாதா இல்லை எனக்கு பக்கில் காட்டுதா? 2 சுடு சுட்டான், திரும்ப 3 சுடு சுடுறான், எப்படி அது இந்த டபுள் பேர் எக்ஸு? எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது மயிலாடு, என்ன பண்ணுறது? டேய் சரி எப்படியும் இந்த தான் லாஸ்ட் ரவுண்டு, இந்த ரவுண்டாவது எப்படியா கில் அடிக்கணும், இல்லை மானம் போயிடும். போர் வீரர்களே, இதுதான் நம்ம மேட்சோட சாரி சீரீஸ் நம்பர் 1 எபிசோட் நம்பர் 5ஓட லாஸ்ட் ஆர் ஃபைனல் ரவுண்டு. இந்த ரவுண்டு தான் நம்ம ஜெயிப்போமா தோப்போமா என்கிற முடிவு செய்ய வேண்டியது. அப்படி இல்லை, நம்ம 3ல் இருக்கோம், அவனை 2ல் இருக்கானோ, சரி பார்த்துக்கலாம், நம்ம எப்படின்னு ஜெயிச்சிருவோம். சரி நம்ம டீமேட் அதுக்குள்ளே நாக் பண்ணிட்டான் ஒருத்தனை, நம்ம தான் வேஸ்ட்டு. ஒரு கில்லு கூட 3 கில்லு தான் மொத்தத்துக்கே அடிச்சிருக்கேன். 5-4 கில்லாவது அடிக்கலான்னு பார்த்தாலே இவனுக்காக டேமேஜ் என்னடா படவே மாட்டேங்குது. பாவின்னா அவனு அடித்தா மட்டும் நல்லா படுது, நம்ம அடித்தா படவே மாட்டேங்குது. லே வாங்கடா லே, இங்கே ஒருத்தன் போனான் எடுத்து யூஎம்பி எடுத்து அழுத்த வேண்டி தான், அப்படியே எம்ஜிஆர் மாதிரி ஷார்ட் எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம யூஎம்பி எடுத்து மண்டையிலே அடிக்கணும். இப்போ எங்கேருந்து அடிக்கிறது? அதான் பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டானோலே. லே வாங்கடா லே கில்லு கொடுங்கடா, மானண்டாள்ண்ணா, அவமானண்டா. லே சரி மேலேயாவது போவோம். மேலே தான் எனக்கு மார்க் காட்டுது, 3 பேரும் மேலே தான் இருக்கானோ. இங்கே ஒருத்தர் இருக்கான், போடுறா இவனையாவது அடித்தனே, என்ன பண்ணுறது? லே இன்னமேட்டுக்கு நான் செத்தாலும் கவலை இல்லை, போர்டு 4 கில்லாவது வந்திருக்கோம். அடிச்சிருக்கடா இவனை, பாவம் பச்சை பிள்ளை. ஏடபிள்யூ சரி லாஸ்ட் ரவுண்டு தானே, எது நல்லா அடிச்சுட்டு அடிச்சுக்கலாம் பரவாயில்லையே. சரி ஓகே வாரியே, அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடிச்சாச்சு. டாட்டா பை பாய்.